ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட லேட்டஸ்டான அப்டேட், அது கூடவே திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிரஸ் ரிலீஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புரட்டாசி 3வது சனிக்கிழமை. நிறைய பேர் தரிசனத்துக்கு திருமலையில இப்போ இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இன்னைக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க போறதுக்கு, ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட பிளானிங் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு குழந்தைங்கள வயசானவங்கள இன்னைக்கு நாளைக்கு திங்கட்கிழமை வரைக்கும் தரிசனம் வந்து கூட்டிட்டு போகாதீங்க. திருமலையில ஹெவி கிரௌடா இருக்கு. திருப்பதி தேவஸ்தானமே வந்து அபிஷியலா வந்து பிரஸ் ரிலீஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து போட்டோஸ் கூட கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். டைமிங்னு பாத்தீங்கன்னா 48 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 24 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே ஒரு நாள் ஆகிரும். ஸோ 48 ஹவர்ஸ்னா உங்களுக்கு என்னைக்கு வரைக்கும் க்ரௌட் இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து இமேஜின் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப க்ரௌடா இருக்கு, அதே சமயத்துல நீங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க மாதிரியும் வந்து இருக்கும். அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். நேத்து டிடிடி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்ல இந்த போட்டோஸும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, திருமலையில எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளவு கூட்டம் எப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சு, ஸோ அந்த க்ரௌட் எல்லாம் எப்படி வந்து மெயின்டைன் பண்றது, அதை பத்தி டிடிடியோட இஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட போட்டோஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா சில விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர் விடுமுறை புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைனால திருமலையில பக்தர்களோட கூட்டம் வந்து அதிகரிச்சிருச்சு. வைகுண்டம் கியூ வளாகம் 2, நாராயணகிரி தோட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே பக்தர்கள் வந்து நிரம்பி வழியிறாங்க அப்படின்றத இதுல வந்து சொல்லியிருக்காரு. இந்த வரிசைகள் வெள்ளிக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா கோகர்ப்பம் அணை வரைக்குமே வந்து போயிருச்சு. ஸோ அந்த டேம் வரைக்குமே உங்களுக்கு இந்த லைன் வந்து இருக்கு அப்படின்றத ஆல்ரெடி போட்டோஸ்லயுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. பக்தர்கள் திருமலை தரிசனம் செய்ய சுமார் 48 மணி நேரம் ஆகும். 48னா இன்னைக்கு நாளைக்குமே ஆயிரும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களாம் நீங்க மண்டே கண்டிப்பா வந்து ஆகிரும். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நீங்க லைன்ல நிக்கணும்னா யோசிச்சு பாருங்க. ஸோ எவ்வளவு நேரம் நிக்கணும் அப்படின்றத. அதே மாதிரி பக்தர்கள் உங்களோட டேர்ன் வரும் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, பொறுமையா வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தர்கள் திருமலையில இருக்கக்கூடிய யாத்ரீகர் விடுதி வளாகங்களையும் ஓய்வு எடுக்குமாறும் காலையில வந்து வரிசைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நேத்து வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, போனீங்கன்னா ரஷ்ஷா இருந்துச்சுன்னா நின்றுட்டே நம்ம வந்து வெயிட் பண்ணாலும் முன்னாடி இருக்கவங்க தரிசனம் முடிச்சாதான் அடுத்த டர்ன் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு. ஓகே, லாஸ்ட் வீக் தான் நம்ம அக்டோபர் 1ஆம் தேதி புரட்டாசி 2வது வார சனிக்கிழமை தரிசனத்துக்கு போலாம்னா அன்னைக்கு வந்து மலையப்ப சுவாமிகளோட கருட வாகன சேவை இருந்துச்சு. ஓகே, அன்னைக்கு 3 லட்சம் 4 லட்சம் பக்தர்கள் வருவாங்க, அன்னைக்கு வந்து க்ரௌடா இருக்கும்னு பார்த்தா அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 10-12 மணி நேரத்துல நிறைய பேர் சாமி பார்த்துட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து 300 ரூபாய் தரிசனம், வேற எந்த தரிசனமுமே கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஃப்ரீ தரிசனம் மட்டும் இருந்தனால சீக்கிரம் போயிட்டு வந்துட்டாங்க. அதுல இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த வார நாட்கள்ல போயிட்டு ஒரு 3 டைம் 4 டைம் கூட சாமி பார்த்தோம், முத நாளும் பார்த்தோம், அடுத்த நாள் பார்த்தோம், 3 நாள் வரைக்கும் கூட ஸ்டே பண்ணி ஒரு 4 டைம் 5 டைம்லாம் ஃப்ரீயா பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னாங்க. பட் நான் எதிர்பார்த்த விஷயம் தான். ஆனா வந்து வியாழக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே இவ்வளவு கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இன்னையோட நிலவரம் பாத்தீங்கன்னா 48 மணி நேரம் அப்படின்றத அபிஷியலா டிடிடியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேத்துமே சொல்லியிருந்தாங்க. அதனால தரிசனத்துக்கு போறதுக்கு நாளைக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இங்க 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா 70,000 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 70,000 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டா 48 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி லைன் பாத்தீங்கன்னா கோகர்பம் டேம் வரைக்குமே வந்து இந்த லைன் வந்து இருக்கு அப்படின்றதையும் டிடிடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 70,000 பேர் பார்த்தே உங்களுக்கு 48 மணி நேரம்னா இன்னும் எவ்வளவு பேர் வெயிட் பண்ணுவாங்கன்றத நம்ம கால்குலேஷன் வந்து பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் ஃப்ரீ தர்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்க அப்டேட். தயவு செஞ்சு வயசானவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பிளானை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு மேல வந்து போகலாம், புதன் வியாழன் போகலாம். ஓகேங்களா. எப்படியும் புரட்டாசியில வந்து லாஸ்ட் இயரும் நிறைய பேருக்கு தரிசனம் பண்ண முடியல, ஏன்னா ஆன்லைன்ல தான் டிக்கெட் கொடுத்தாங்க, கோவிட் சிச்சுவேஷன். அதனால இந்த வருஷம் எப்படியும் வந்து கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி திருமலையில எதிர்பார்த்த விஷயம் தான். 300 ரூபாய் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 5 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து 2.5 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க, ஒரு சிலருக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா என்ன டைமிங்கோ அதே டைமிங்ல தான் போயிட்டு இருக்கு.
ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி க்ரௌடு. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி இஓ ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு வந்து நடக்கிறதா வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது அக்டோபர் மாசத்துக்கான டெய்லி இஓ வந்து அக்டோபர் 9ஆம் தேதி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டிடிடில வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நம்பருமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து கால் பண்ணி சொல்றாங்க. லாஸ்ட் 2 டைமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால நீங்க பேசணும் அப்படின்னா நாளைக்கு இந்த ப்ரோக்ராம்ல உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வேற என்ன முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் ரூம்ஸ் எல்லாம் ஓரளவு கிடைக்குது அப்படின்றது அப்டேட்டா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு எடுக்கிறதுக்கு ரூம்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா அலிப்பிரி ஸ்ரீவாரி மெட்டுல வந்து நடந்து போகலாம். அலிப்பிரி காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஸ்ரீவாரி மெட்டு காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நடந்து போனீங்கன்னா திவ்ய தர்ஷன் டிக்கெட்லாம் தரமாட்டாங்க. நீங்க ஃப்ரீ தர்ஷன் கியூல தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா க்ரௌட் அதிகமா இருக்குன்றதுனால நீங்க நடந்து போனீங்கனாலும் லைன்ல வந்து ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நடந்து இப்ப போலாமா இல்ல நெக்ஸ்ட் வீக் உங்களோட பிளானை வந்து தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சீனியர் சிட்டிசன் 300 ரூபாய் தர்ஷன் இந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன்ல போறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு எப்பயும் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா குறிப்பிட்ட அளவு தான் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த டைம்ல வர்றவங்க மட்டும்தான் வருவாங்க. ஸோ அடிஷனலா இருப்பாங்க அப்படின்றது இல்லை. அதே மாதிரி கை குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் தரிசனமே இருக்கு. மேபி வந்து இப்போ க்ரௌடு கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால அலோவ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது தெரியல. நெக்ஸ்ட் வீக்கு மேபி நீங்க பிளான் பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அடுத்தது டிசம்பர் மாசத்துக்கான டிக்கெட் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. டிசம்பர் மந்த்துக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், எலக்ட்ரானிக் சேவா டிப்பு இது எல்லாமே இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் அதோட நோட்டிபிகேஷனே கொடுப்பாங்க. ஸோ 21, 22 அப்படியே கண்டினியூவா நீங்க இந்த மாசம் எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். அது எல்லாமே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி திருமலையில இருக்கக்கூடிய ரூம்ஸும் 20ஆம் தேதிக்கு மேலதான் டிசம்பர் மாசத்துக்கு ஓப்பன் ஆகும். நவம்பர் மாசத்துக்கான திருப்பதியோட ரூம்ஸ், அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிக்கெட் இது எல்லாமே வந்து இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் அதோட ஓப்பனிங் அப்டேட்ஸ் வந்து வரும். இப்போ அக்டோபர் மாசத்துல ஓப்பன் பண்ண சீனியர் சிட்டிசன் டிக்கெட்ல நிறைய நாள் வந்து பிளாக்ல வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓப்பன் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ மேபி அது ஓப்பன் ஆகுனா முன்னாடியே வந்து அப்டேஷன் கொடுப்பாங்க. வந்துச்சுன்னா அவங்க கூட நான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி நிறைய பேர் நவம்பர்ல தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து இப்போ அவைலபிள் இருக்கு. நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இந்த 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சேம் இந்த டிக்கெட்டும் வந்தீங்கன்னா 300 ரூபாய் தரிசனத்துல நம்ம எப்படி போறோமோ அதே அளவுக்கு தான் வெயிட்டிங் டைம் இருக்கும். உங்களுக்கு நவம்பர் மாசத்துல தரிசனம் போறதுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் முடிஞ்சிருச்சே வேற ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வர்ச்சுவல் கியூ, அதாவது இந்த வர்ச்சுவல் தர்ஷன் அப்படின்றது நம்ம டிவியில பார்க்கலாம். அதுக்கு பதிலாக ஒரு நாள் தரிசனத்துக்கு வந்து போக முடியும் ஓகேங்களா. இப்போதைக்கு நவம்பர் மாசத்துக்கு நிறைய ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்தில் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. இப்பவே இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்ரீவாணி டொனேஷன் கொடுக்கறது மூலமா நீங்க பிரேக் தர்ஷன் டிக்கெட் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட லாகின் டீடைல்ஸ்ல போயிட்டு லாகின் பண்ணிட்டு இந்த டொனேஷன் இதுல வந்து இங்க பாருங்க பிகினிங் பிரேக் தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த நாட்கள்ல உங்களுக்கு இப்போ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணலாம். இப்போ அக்டோபர் மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதியில இருந்து தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ எத்தனை குவார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் இருக்கு அப்படின்றதையும் இதுல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். இப்போ இன்னைக்கு நான் வந்து டொனேஷன் பண்ணிட்டேன்னா நாளைக்கு சாமி தரிசனம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேலதான் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு இந்த டொனேஷன்ல. இதுல வந்து 10,000 டொனேஷன் பண்ணீங்கன்னா ஒரு ஆள் வந்து இந்த பிரேக் தர்ஷனுக்கு வந்து போக முடியும். இதுவே நீங்க 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டொனேஷன் நீங்க பண்ணிட்டு இதுக்கான 500 rupees நம்ம வந்து தனியா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த தர்ஷன் டிக்கெட்ல 10 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் இல்லாம கூட்டிட்டு போகலாம். இப்போ ஃபேமிலியில அம்மா அப்பா அந்த குழந்தை இருக்கு அப்படின்னா நீங்க 2 பேத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் டொனேஷன் வந்து இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த 500 தர்ஷன் 2 பேத்துக்கு 1000 ரூபாய் வரும். அதை நீங்க புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு தர்ஷனம் அன்னைக்கு நீங்க வந்து போய்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுல போயிட்டு தான் நீங்க வந்து அவைலபிள் செக் பண்ற மாதிரி இருக்கும். அக்டோபர் மாசம் பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதிக்கு மேலதான் அவைலபிள் இருக்கு. ஸோ இதுலயே இந்த ப்ரிவிலேஜ்லயே நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுல வந்து கொடுத்துருப்பாங்க
எவ்வளவுக்குள்ள நம்ம டொனேஷன் பண்ணோம்னா பிரேக் தர்ஷன் எத்தனை பேத்துக்கு புக் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். நாளைக்கு வந்து டெய்லியோ ஈவோ வந்து நடக்குது. அதே மாதிரி ஃப்ரீ தர்ஷனோட ஸ்டேட்டஸ் இப்படிதான் இருக்கு. தரிசனத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.